முன்னொரு காலத்தில் ஒரு ஒரு முனிவர் அடர்ந்த காட்டில் பர்ணசாலை அமைத்து அங்கே அவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். தவயோகியாக இருக்கக்கூடிய அவரிடம் ஒரு சிட்டுக்குருவி வந்து அவருடைய மடியில் அமர்ந்தது. அதன் அன்பில் மயங்கி உருகிய அந்த முனிவர் அந்த குருவியின் அன்பால் மனதை பறிகொடுத்து அந்த குருவியின் முதுகை தடவிவிட்டார். தன்னுடைய பெற்ற ஞானத்தால் இந்த குருவிக்கு கல்வி அறிவு போதித்தார். மிகச்சிறந்த கல்வி அறிவும் தன்னுடைய அனைத்து அறிவாற்றலையும் கொண்டு அந்த கல்வி போதித்து சொல்லிக் கொடுக்கிறார். அந்த கல்வி அறிவு பெற்ற அந்த குருவி தன் சகாக்களோடு பறந்து செல்கிறது. அந்த சகாக்களோடு இருக்கின்ற போது பன்முகைத்தன்மை வாழ்ந்த அந்த குருவின் ஆற்றல் எல்லாம் உலகறியச் செய்கிறது. அனைவரும் அதை பார்க்கிறார்கள். அந்த குருவி கூட்டமும் பறவை கூட்டமும் இதை என்ன என்று சொல்ல வேண்டும் என்றால், இது இந்த கல்வி கடலே என்று அழைக்க வேண்டும் என்று அந்த குருவி ஆசைப்படுகிறது. யார் எதை செய்தாலும் சொன்னாலும் அவருக்கு நல்லதொரு பதிலை தருகிறது. அதனுடைய பேச்சு சாமர்த்தியம், அதனுடைய செயல்பாடு, நுண்ணறிவு இதையெல்லாம் பார்த்து மகிழ்கிறது குருவி கூட்டம் எல்லாம், பறவை கூட்டம் எல்லாம். தன்னை யாராவது பார்க்க வேண்டால் அவர்கள் தன்னை வணங்கி கல்வி கடலே என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆனந்தம் செல்கிறது. சில குருவிகள் அது அறிவு மங்கி இருப்பதால் உதாசனப்படுத்தி திட்டிவிடுகிறது. இதையெல்லாம் அறிந்த இந்த குருவிக்கு இவ்வளவு ஆணமா என்று பரந்திடம் சென்று குருவி எல்லாம் முறையிட அந்த பரந்தோ இந்த குருவியை பார்க்க வருகிறது. குருவியே, நான் பறந்து வந்திருக்கிறேன் என்று சொல்ல அந்த குருவி திரும்பி பார்க்கவே இல்லை. இந்த குருவியை பார்த்து கோபம் கொண்ட அந்த பறந்து சொன்னது, உன்னை நான் கல்வி கடலே என்று நான் சொல்லி வணங்குவேன் என்று நினைக்கிறாயா என்று, ஆணவத்தோடு இருக்கிறாய் என்று ஒரே வாயில் கூற்றி சாப்பிட்டு விட்டது. அன்பு நண்பர்களே, இந்த கதையில் இருந்த கூற்று என்னவென்றால், செருக்கு கொண்டவர்கள் வெறுப்புகளுக்கு ஆளாவார்கள். செருக்கே அவர்களை கொல்லும் பகையாகும் என்று இந்த கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.